கிறிஸ்து இயேசுவுக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்று கடவுள் நமக்கு கொடுக்கும் இறைவார்த்தை திருப்பாடல் 20ஆம் அதிகாரம் 7ஆம் இறைவசனம். சிலர் தேர் படையிலும் சிலர் குதிரை படையிலும் பெருமை கொள்கின்றனர். நாமோ நம் கடவுளாகிய ஆண்டவர் பெயரில் பெருமை கொள்கின்றோம். 1974ஆம் ஆண்டு பிலிப் என்ற பிரான்ஸ் நாட்டு இளைஞர் நியூயார்க்கில் உள்ள உலக வர்த்தக மையத்தின் இரட்டை கோபுரங்களுக்கு இடையே தரையிலிருந்து சுமார் 300 அடி உயரத்தில் கயிறை கட்டி அதன் மேல் நடந்தார். இது மிகப்பெரிய உலக சாதனையாக கருதப்பட்டது. முழு உலகத்தின் கவனத்தையும் தன் பக்கம் ஈர்ந்தார் பிலிப். அந்த பிலிப் கயிறின் மீது நடப்பதில் தனக்கென்று தனி இடம் பிடித்திருந்தார். ஆனால் சில மாதங்கள் கழித்து அதைவிட உயரம் குறைவான புளோரிடாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் கயிறின் மீது நடந்து பயிற்சி செய்து கொண்டிருந்தார். 30 அடி உயரத்தில் இருந்து கீழே விழுந்து விட்டார். அவரை தூக்கிவிட உதவிக்கு ஆள் வரும் முன் தன் கையை தரையில் அடித்து கொண்டு, நான் கீழே விழுந்ததை என்னால் நம்ப முடியவில்லை, நான் எப்படி கீழே விழுந்தேன் என்று கத்திக்கொண்டே இருந்தார். பிலிப் தன்னுடைய திறமையில் மிகவும் நம்பிக்கையாக இருந்தார். தான் ஒருபோதும் கீழே விழமாட்டேன் என்று தன் திறமையை குறித்து மேன்மை பாராட்டினார். ஆனால் அவர் கீழே விழுந்து தன் காலை முறித்து கொண்டார். நாமும் நம் திறமையின் மீது நமது செல்வாக்கின் மீதும் நம்பிக்கை வைக்கின்றோம். ஆனால் அப்படி அல்லாமல் நாம் கடவுள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எழுந்து நிமிர்ந்து நிற்க முடியும். இதைத்தான் எரேமியா 17ஆம் அதிகாரம் 7-8ஆம் வசனத்திலே உறுதியாக கூறுகின்றது. ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர், ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்திற்கு ஒப்பா இருக்கின்றனர். அந்த மரம் தனது வேரை நீரோடைய நோக்கி விடுகிறது. அதனால் வெப்பமிகு நேரத்தில் கூட அதற்கு அச்சம் என்பதே இல்லாமல் இருக்கின்றது. அதன் இலைகள் எப்பொழுதும் பசுமையாகவும், வறட்சி மிகு ஆண்டிலும் கூட அதற்கு கவலையே இல்லையாம். அது எப்பொழுதும் கனி கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று எரேமியா புத்தகம் நமக்கு தெளிவாய் விளக்குகின்றது. நாமும் நம்முடைய பலத்தின் மீது சார்ந்து நில்லாமல் கடவுளையே சார்ந்து நிற்போம். நாம் கடவுளை சார்ந்து நிற்கும் பொழுது நமது பலமின்மையில் அவரது பலன் முழுமையாக விளங்கும். நாம் தடுக்கி விழ நேரிட்டாலும் நாம் விழுந்து விடாமல் நம்மை அவரது கரம் தாங்கி பிடிக்கும், நம்மை தூக்கிவிடும். அவரையே முழுமையாக சார்ந்து கொள்வோமா? சிந்தித்து வாழ்வாக்குவோம். இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாவோம். நாம் ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் எங்கள் பலத்தின் மீது அல்ல, உமது வல்லமையில் அதிகம் சார்ந்து நிற்க கிருபை தாரும். உம்மிலே நிலைத்து நிற்கவும் அருள் புரியும். எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென்.